சரி. நோக்கம் யாருன்னா நம்ம ஆணையர்கள் பேசல சொன்னாங்க. 1, 2 மாநகராட்சியில் 3 பூங்கா அமைச்சாச்சு. இந்த பூங்காவோட சிறப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருக்கிற இடத்துல தயார் பண்ண ஒரு பூங்கா முத்தியாவரத்தில் அதோட பெட்டராக இருக்கும். இது அதோட பெட்டராக இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு பொதுமக்கள் கோரிக்கையினால இந்த பூங்கா எப்போ திறப்பீங்கன்னு கேட்டதுனால இன்னைக்கு திறந்து விட்டாச்சு. இதில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு சில கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு நம்ம ஆணையர் சொன்னாங்க. அந்த இடத்துல வெயில் ரொம்ப அடிக்கி, அதனால் அதில் இன்னொரு செட்டு வரும். நம்ம ரோட்டு மேலே இருக்கிறதுனால போர்டு அங்கெல்லாம் பிங்க் கலரில் நேம் போர்டே வச்சாச்சு. இருந்தாலும் அது எஸ்எஸ்ல ஏதோ பேர் தர்றதுக்காண்டி ஒரு போர்டு வழியில் சைன் போர்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை எட்டிஆர் ரோட்லேருந்து வரச்சில் தெரியறதுக்காண்டி. ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பாப்புலேஷன் உள்ள எனக்கு தெரிஞ்சு உள்ள வழியாகவே செப்பாங்கலி வரைக்கும் போயிடலாம், இங்கிட்டு பீச் வரைக்கும் போயிடலாம், இங்கிட்டு ஏபிசி காலேஜ் வரைக்கும் நம்ம லிமிட்டு இருக்குது, அங்கே வரைக்கும் போயிடலாம். அதனால் நிறைய ஆட்கள் வருவாங்க. என்ன இதில் ஒரு சிறப்பு அம்சம்னா மகளிர் மட்டும்தான். இதோட நோக்கம் என்னென்னா இப்போ பொது பார்க் இருக்குது. நான் இந்த பார்க்கை பார்க்கறதுல பொங்கல் அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டுருந்தாங்க 24 ஜனவரி. அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான நிகழ்வு. இதுக்கு முன்னாடி 2 பிங்க் பார்க் திறந்திருக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹானரபிள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களோட ஐடியால நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில ஏற்கனவே 2 பிங்க் பார்க் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு பாளை ரோட்ல இருக்கு, இன்னொன்னு முத்தையாபுரத்துல இருக்கு. இன்னைக்கு இது மகளிர் தினத்துல திறந்திருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நல்லா எல்லாமே செஞ்சு கொடுத்தாச்சு. இதை மெயின்டைன் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நாம அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணாதான் லைஃப் லாங் வரும். சில இடத்துல எல்லாம் அதுக்குள்ளேயே உடைக்கிறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. அதனால பொதுமக்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறது இதை நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம நாங்க இங்க யோகா கிளாஸ் நடத்துறதுக்கு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். காலை நேரங்கள்ல யோகா, இதுக்கடுத்து சிலம்பம், ஜூம்பா, நீங்க என்ன வேற ஏதாவது கிளாஸ் வேணும்னு கேட்டாலுமே நாங்க உங்களுக்கு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இதை நல்ல முறையில பயன்படுத்தணும். அது போல அங்க இன்னொரு பூங்கா கேட்டிருக்கீங்க, அதுவுமே மேயர் சார் உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. நம்முடைய மகளிர் பூங்கா திறக்க வந்திருக்கும் மேயர் அவர்களே மற்றும் ஆணையர் அவர்களே, எங்களுடைய கவுன்சில் அவர்களே மற்றும் அதிகாரி அவர்களே, எங்களுடைய மகளிர் சார்பாகவும் எங்கள் யாரு சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் எல்லோரையும் வருவர்களை வரவேற்று நம்முடைய கனிமொழி எம்பியுடைய முயற்சியில் நம்முடைய மேயர் அவர்கள் கண்டிப்பாக 3 கொடுக்கணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. சீரோ சமூகத்தோட நாம் இதை பராமரிக்கணும். எவ்வளோ இல்லாமல் நம்ம பார்க்க நம்ம தான் தெரிவிக்கணும், குடியிருக்க நம்ம தான் இதை சிறப்பாக பார்த்துக்கொள்ளணும். அதுபோல் எந்த குறைகள் இருந்தாலும் நேற்று